பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் அவர்கள் இயற்றி அருளியுள்ள ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம் 4 பகுதிகளை கொண்டது. சுப்பிரபாதம், ஸ்தோத்திரம், பிரபத்தி, மங்களாசாசனம் என்பவை அவை. சுப்பிரபாதம் 29 ஸ்லோகங்களை கொண்டது. கௌசல்யா சுப்ரஜா ராம என்று தொடங்கும். அந்த 29 ஸ்லோகங்களில் முதல் 2 ஸ்லோகங்கள் வெங்கடவன் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் துயிலெழுப்புகின்றன. அடுத்த 2ம் பிராட்டியை துயிலெழுப்புகின்றன. 29வது பாடல் பலஸ்ருதியாக விளங்குகின்றது. அப்படியானால் 5 முதல் 28 வரையுள்ள ஸ்லோகங்கள் அந்த அதிகாலை சந்தி நேரத்தில், பிரம்ம முகூர்த்த நேரத்திலே அங்கு கூடியிருப்பவர்களையும் அங்கு இருக்கின்ற அந்த இயற்கை சூழலையும் நிகழ்வுகளையும் அற்புதமாக நம் முன்னே தொடர் காட்சிகளாக விவரிக்கின்றன. அத்திரி முதலிய ரிஷிகள், சிவன், பிரம்மா, சண்முகன், இந்திரன், தேவர்கள், ப்ரஹஸ்பதி, குபேரன் ஆகியோர் கூடியிருக்கிறார்கள். பிரம்மா ரிஷிகளோடும் யோகிகளோடும் வந்திருக்கின்றார். அங்கு ஒரு விதமான பக்தி பூர்வமான சூழல் நிலவுகின்றது. எல்லோருமே அவனுக்காக, இறைவனுக்காக, அவனுக்குண்டான அந்த திருப்பள்ளியட்சியை பாடுவதற்காக இருக்கிறார்கள். சுப்பிரபாதம் பாட வந்திருக்கிறார்கள். மலர்களும் மரங்களும் மனம் வீசும் தென்றல் காற்றும் கிளிகளும் வண்டுகளும், அந்த வண்டுகளின் கூட்டமும் அந்த இடத்தின் வளத்தை நமக்கு உணர்த்துகின்றன. நாரதர் வீணை மீட்டி பாடுகின்றார். மலைகளின் அங்குள்ள அந்த மலைகளின் பட்டியலையும் தசாவதார பட்டியலையும் 2 ஸ்லோகங்கள் தருகின்றன. நவகிரகங்கள் என்றால் எல்லோருக்குமே சற்றே தயக்கமாக இருக்கும் அல்லவா? ஆனால் அந்த நவகிரகங்கள் வெங்கடேச பெருமானின் தாசர்களுக்கு, அடியவர்களுக்கு 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 அடியவராக விளங்குகிறார்களாம். அங்கு எந்த ஸ்லோகத்தை விளக்குவது, எந்த ஸ்லோகத்தை விடுவது என்று தெரியாமல் அத்துணை ஸ்லோகங்களும் அற்புதமாக அமைந்துள்ளன. வாகனங்கள் அங்கு இருக்கின்றன. வந்திருக்கின்ற வாகனங்கள் எல்லாம் அங்கு வந்திருக்கிறார்கள். ஏன் அங்கு வந்து குழுமியிருக்கிறார்கள் அந்த வாகனங்கள் எல்லாம்? தாட்டி ஸ்ருதேவிஹ கராஜ மிருகாதிராஜ நாகாதிராஜ கஜராஜ ஹயாதிராஜாக ஸ்வஸ்வாதிகார மகிமாதிக மர்த்தயந்தே ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். இந்த வாகனங்கள் யாரார்? வேகராஜ பறவைகளின் அரசனான கருடன், மிருகாதிராஜ விலங்குகளின் அரசனான சிம்மம், நாகாதிராஜ ஆதிசேஷன், யானைகளின் மன்னனான கஜராஜன் ஐராவதம், ஹயாதிராஜா குதிரைகளின் அரசன். இப்படி எல்லோருமாக வந்திருக்கிறார்கள். எதற்கு வந்திருக்கிறார்கள்? இறைவனுடைய அருளை பெற்று தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ள வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இன்னும் மேன்மையான கைங்கரியத்தை வேங்கடவனுக்கு செய்யலாமே, அதற்காக வந்திருக்கிறாராம் அவர்கள் எல்லோரும். அற்புதமாக இருக்கிறது அல்லவா? அதே போல நாமாவளியாகவே ஒரு ஸ்லோகம் இருக்கின்றது. ஸ்ரீபத்மநாப புருஷோத்தம வாசுதேவ வைகுண்ட மாதவ ஜனார்தன சக்கரபாணி ஸ்ரீவத் சிங்க சரணாகத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். விளக்க வேண்டுமா? நான் என்ன பாடலை? ஸ்ரீ பத்மநாப புருஷோத்தம வாசுதேவ வைகுண்ட மாதவ ஜனார்தன சக்கரபாணி ஸ்ரீவத்சிங்க சரணாகத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். இவ்வாறு அந்த சுப்பிரபாதம் முழுவதும் ஒவ்வொரு நிலையிலும் அழகாக, எந்த ஸ்லோகத்தையும் விட வேண்டும் என்று தோன்றவே இல்லை. உலகத்தின் முன்பே சொன்னது போல உலகத்தின் எந்த மூலையிலிருந்து எல்லா இடங்களும் ஒலிக்கின்றது. கோவில்களிலும் வீடுகளிலும் உலகத்தில் ஏதாவது மூலையில் ஒலித்து கொண்டு தான் இருக்கின்றது சுப்பிரபாதம். இந்த சுப்பிரபாதத்தின் பொருள் உணர்ந்து கொண்டு, ஓரளவான பொருள் உணர்ந்து கொண்டு பாடினோமானால் வேங்கடவின் சன்னதியிலே நாமும் இருப்பது போல தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சுப்பிரபாதம் இது.